Hi friends, welcome to cookhousesamayal. வாங்க இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம் வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு கடலை மாவு அதை எடுத்துக்கலாம். எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் அரை கப் அளவுக்கு அரிசி மாவு அதையும் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 சிட்டிகை அளவிற்கு பேக்கிங் சோடா எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். கடலை மாவு பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது. இது கூட நம்ம அரிசி மாவும் சேர்த்துறதுனால இன்னும் நிறைய சத்துக்கள் கிடைக்கிது. நமக்கு ஹார்ட் டிசீஸ் வராமல் பாதுகாத்துக்கலாம். நம்மளோட மசில்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ், கால்சியம், ஐரன், பொட்டாசியம் கே அப்படின்னு சொல்லி நிறைய சத்துக்கள் கிடைக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது போல் மாவு பதத்துக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். ஒரு வாழைக்காயை எடுத்து இது போல் சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம எண்ணெய் காய வச்சிடலாம். நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த வாழைக்காயில் இது போல் 2 பக்கமும் அந்த மாவு படுறது போல் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் உள்ளே சேர்த்திடலாம். இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்குற வரையும் இதை நம்ம வேக வச்சிடலாம். பாருங்கள், இது போல் நல்லா படும்படி செஞ்சுட்டு இதை எண்ணெயில் சேர்த்துடலாம். பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதும் நம்ம வெளியே எடுத்துடலாம். இது ரொம்ப ஒரு சுலபமான மெத்தட். வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுவையாகவும் இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Eat healthy, be healthy. Thanks for watching my channel.